பாஜக பிரமுகர்கள் 3 பேர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்குமாறு புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் நியமிக்கப்படாமல் இருந்த 3 நியமன எம்எல்ஏக்களை நியமித்ததோடு அவர்களுக்கு அம்மாநில ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் நியமிக்கப்பட்டதால் 3 எம்எல்ஏ நியமனத்தை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் நியமன எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு யூனியன் பிரதேச விதிமுறைகளை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் புதுச்சேரி காங்கிரஸ் அரசை கலைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரே ஒன்று தானே இது பாண்டிச்சேரி. அது பாண்டிச்சேரி இந்த காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் சட்டமே தெரியலையே. எப்படி தீர்மானம் பாஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி மட்டமான இதை டிஸ்மிஸ் பண்ணணும் இந்த கவர்மெண்ட்டை. பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் ஊழல் அதிகரித்து விட்டது என நடிகர் கமல்ஹாசன் கூறிய கருத்து முற்றிலும் தவறானது என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமது இல்லத்தில் செய்தியாளரிடம் பேசிய ஜெயக்குமார் நடிகர் கமல்ஹாசன் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் எங்கு ஊழல் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டு சொன்னால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை களங்கப்படுத்தும் கருத்துக்களை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜெயக்குமார் கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு ஒரு வெளிப்படையான ஒரு அரசு. இதில் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லை. அவர் கூறுகின்ற அந்த குற்றச்சாட்டில் எந்தவித ஒரு உண்மையும் இல்லை. ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இந்த துறையில் இங்கு இப்படி இது நடக்கிறது என்று சொன்னால் அது குறித்து நான் பதில் சொல்ல முடியும். பொத்தாம் பொதுவாக சொல்வது என்பது நம்முடைய அம்மாவுடைய அரசுக்கு நடிகர் கமல் அவர்கள் இது போன்ற அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சொல்லை அதாவது இந்த குற்றச்சாட்டை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சிறிதளவு உண்மையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரட்டை வரி விதிப்பை கண்டித்து மூடப்பட்ட திரையரங்கு வளாகங்கள் கிரிக்கெட் மைதானங்களாக மாறியுள்ளன. நாடு முழுவதும் திரையரங்குகளுக்கு மத்திய அரசு 28% ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளது. இதற்கு சில மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்து 30% கேளிக்கை வரி விதிக்கப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் வரியை குறைக்கும் வரை திரையரங்குகளை மூடி போராட்டம் நடத்தவும் முடிவு செய்தனர். அதன்படி இன்று 3வது நாளாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் அனைத்து திரையரங்குகளும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இந்நிலையில் மூடப்பட்டு கிடக்கும் சென்னை சத்தியம் திரையரங்க வாகன நிறுத்தும் இடத்தில் ஊழியர்கள் கிரிக்கெட் விளையாடினர். கேளிக்கை வரி தொடர்பாக இன்று மாலைக்குள் நல்ல முடிவு வந்தால் நாளை முதல் திரையரங்குகள் திறக்கப்படும் என தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் அபிராமி ராமநாதன் தெரிவித்துள்ளார். 30% உள்ளாட்சி கேளிக்கை வரியை எதிர்த்து திரையரங்கு உரிமையாளர்கள் இன்று 3வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் அபிராமி ராமநாதன் திரையரங்கு உரிமையாளர்களின் வேலைநிறுத்தத்தால் ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கேளிக்கை வரி குறைப்பு தொடர்பாக தொடர்ந்து அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதற்கு இன்று மாலைக்குள் நல்ல முடிவு வந்தால் நாளை திரையரங்குகள் திறக்கப்படும் என்றும் அபிராமி ராமநாதன் கூறினார். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் 2.0 திரைப்படம் 400 கோடி ரூபாய் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக லைகா நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற லைகா நிறுவனத்தின் செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ராஜு மகாலிங்கம் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி மற்றும் திரைப்படங்களுக்கான 30% கேளிக்கை வரி விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை புதிய திரைப்படங்கள் எதையும் தயாரிக்க வேண்டாம் என லைகா நிறுவன தலைமையகம் முடிவு செய்துள்ளதாகவும் ராஜு மகாலிங்கம் அப்போது குறிப்பிட்டார். பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 படங்கள் ப்ராசஸில் இருக்கு. பட் திடீர்னு நேற்று இந்த மாதிரி இந்த சூழ்நிலை உருவானோன்னா எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது ஃபாரின் கம்பெனி லண்டனில் தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டி கிளாரிட்டி ஃபர்தராக இந்த என்டர்டெயின்மெண்ட் கிளாரிட்டி வர வரைக்கும் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த துறையை சார்ந்த ஊழியர்கள் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ லைகா சார்பாக இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் தாழ்மையுடன் இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை நீக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஷைனி தகவல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கை விசாரிக்கும் நீதிபதி ஷைனியிடம் தீர்ப்பு எப்போது வழங்கப்படும் என வழக்கறிஞர்கள் தரப்பில் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்குள் தீர்ப்பு தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த வழக்கில் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதி ஷைனி குறிப்பிட்டார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடகாவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. காவிரி ஆற்றில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 22.05 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த நாட்களில் 16.05 TMC தண்ணீர் மட்டும் திறந்துவிட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கர்நாடகாவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்ய அனுமதி கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவிடம் தமிழக அரசு முறையிட்டது. இதை ஏற்ற நீதிபதி மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்தார். கதிராமங்கலத்தில் தொடர் கடையடைப்பை கைவிடக் கோரி வணிகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த திருவிடைமருதூர் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியது ஏன் எனவும் 10 பேர் மீது பொய் வழக்கு ஏன் பிறப்பிக்கப்பட்டது எனவும் கேள்வி கணக்கினை தொடுத்த மக்கள் 10 பேர் மீது போடப்பட்ட வழக்கை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் அந்த 10 பேரும் விடுதலையான பின்னரே மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் எனவும் உறுதிபட தெரிவித்தனர். பொதுமக்களை விருப்பப்பட்டு தான் அடைக்க சொல்லிருக்காங்க. பொதுமக்கள் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கடைக்காரங்க திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கோரிக்கை? கோரிக்கை வந்து 9-10 பேரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். எந்த நிபந்தனையும் இல்லாம ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்க வெளியில விட்டு ஓஎன்ஜிசி சுத்தமா வந்து மூடுறன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களை போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிரான போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 10 பேரையும் விடுதலை செய்ய கோரி 5வது நாளாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இதை கண்டித்தும் கைதான 10 பேர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் 10 பேரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய கோரியும் அந்த பகுதி வணிகர்கள் 5வது நாளாக கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதேபோல் ஆட்டோ, வேன் ஓட்டுநர்களும் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்று வரும் சம்பவங்களின் தொடர் மர்மங்கள் உள்ளதால் இந்த விவகாரங்களில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செய்தியாளரிடம் பேசிய வாசன், ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கோடநாடு எஸ்டேட்டில் கொள்ளை, கொலை, தற்கொலை என தொடர் மர்மங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி மர்மங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தமாக தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார்.